நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 6 மாணவர்கள் வரைவதற்காக பயன்படுத்தும் வண்ணங்கள் முறையே நீலம், ஆரஞ்சு, மஞ்சள், வெள்ளை, பச்சை மற்றும் நீலம் எனில் இவற்றின் முகடு டேஷ் ஆகும். 7th நியூ புக் பேக்ல கொடுத்துருக்காங்க. இந்த முகடுனா ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒன்றுக்கு மேற்பட்டது ரிப்பீட் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்களேன். அதாவது இதுல வந்து பார்த்தா நீலம் மட்டும்தான் 2 முறை வந்திருக்கு, வேற எந்த ஒரு கலரும் 2 times 3 timesலாம் வரல. நீலம் மட்டும் 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்படின்னா நீலம் தான் ஆன்சர். இதே மாதிரி கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முகடு அப்படின்ற தலைப்பு எடுத்திருக்கோம். இது 7th புக்லயும் 9th புக்லயும் இருக்குதுங்க. நீங்களே பாருங்க, 7th நியூ புக் பேக். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 7th நியூ புக் பேக்ல இருக்கும். 7th நியூ புக் பேக், அதுக்கப்புறம் 9th நியூ புக், 9th நியூ புக் பிளஸ் 2021 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் தான். சரிங்களா? அடுத்தது 9th நியூ புக் பேக். சரிங்களா? இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னே கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. இந்த டாபிக்கு இந்த ஒரு கிளாஸே போதும், எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்டுப்பா. சரி, முகடுனா என்னங்க? அதான் முதல் டவுட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, முகடுனா ஒன்றும் கிடையாது. இதை பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன். 1 2 3 4 5 5 6 7 இதோட முகடு கேட்குறாங்க. இதான் நம்பர்ஸ் 1 2 3 4 5 5 6 7 இந்த வரிசையில் முகடு அப்படின்னு கேட்குறாங்க. முகடுனா நல்லா கவனிக்கணும், ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது ஒரு எண் திருப்பி ரிப்பீட் ஆயிருந்தா, திருப்பி திருப்பி கேட்டிருந்தா அதுதாங்க முகடு. ஸோ ரிப்பீட்டடாக இருந்தா அதுதான் முகடு. இதில் கொஞ்சம் மேக்சிமம் மினிமம்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ற உள்ளார. பட் முகடுனா ஒண்ணுமே கிடையாது, திருப்பி திருப்பி ஒரே எண் ரிப்பீட் ஆகி வந்திருந்தா அதுதான் முகடு. புரியுதா? இதுக்கு ஒரு டெஃபினிஷனே கொடுத்துருக்கான் 9th புக் பேக்ல. நீங்களே பாருங்களேன். ஒரு தரவில் அதிக முறை இடம்பெறும் உறுப்பின் மதிப்பு அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி அதிக முறைனா ரிப்பீட் ஆகிறது, அந்த மாதிரி கேட்டா அதுக்கு பேரு தான் முகடுன்னு சொல்றாங்க. நம்ம குரூப் 4 எக்ஸாம்ல இந்த மாதிரி தியரி கொஸ்டினும் கேட்கறது வழக்கம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டானா நீங்க என்ன பண்ணலாம்? ஸோ அதிக முறை ரிப்பீட் ஆகுதுன்னாவே முகடுன்னு போட்டுடலாம். ஓகேவா? புரியுதுங்களா? ரைட். இப்போ நான் கொஸ்டின், அதாவது முகடுக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். முதல்ல கொஸ்டின் போயிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்கேன் பாருங்க. இது 7th நியூ புக் பேக்ல இருக்குது. 6 மாணவர்கள் வந்து படம் வரையறதுக்காக அவங்க வந்து ஸ்கெட்ச் பென் வச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீலம், ஆரஞ்சு, மஞ்சள், வெள்ளை, பச்சை, நீலம் எனில் இவற்றின் முகடு அப்படின்னு கேட்டுட்டான். ஸோ எனக்கு முகடுன்னா தெரியும், என்ன ரிப்பீட் ஆயிருக்கா, மறுபடியும் இடம் பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்தா ஆரஞ்சு ஒரு முறை இருக்கு, மஞ்சள் ஒரு முறை இருக்கு, வெள்ளை ஒரு முறை இருக்கு, பச்சை ஒரு முறை இருக்கு. ஆனா நீலம் மட்டும் நல்லா பாருங்க 2 times இருக்கு. சரிங்களா? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ரிப்பீட் ஆயிடுச்சுனாவே அதுதான் முகடு. அப்போ நீலம் தான் சரியான விடை. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடடே, முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்திலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போடுறனோ போட்ட அடுத்த செகண்டே யூடியூப்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துடும். இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க, நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுப்பா. அடுத்தது 48வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள தரவுகள் முகடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு 11 15 17 18 19 18 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 9th நியூ புக்ல இருக்குங்க. சரிங்களா? ஸோ அப்போ பாருங்க, இந்த நம்பர்ல 11 ஒரு முறை தான் இருக்கு, 15 ஒரு முறை தான் இருக்கு, 17 ஒரு முறை தான் இருக்கு, 18 2 முறை இருக்கு. நீங்களே பாருங்க, 19 ஒரு முறை இருக்கு, 3 வந்து ஒரு முறை தான் இருக்கு, 18 மட்டும்தான் 2 முறை வந்திருக்கு. அப்படின்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்ப 18 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடடே, அவ்வளவுதான்ப்பா. இதெல்லாம் ஒரு கொஸ்டினா கேட்பானெல்லாம் சொல்றாதீங்க, கட்டாயமா கேட்கறாங்க. குரூப் 1 எக்ஸாம்லாம் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது 7th நியூ புக் பேக். அதுவும் இல்லாம இந்த புக் பேக்லயே இருக்கிறதால டைரக்டா அப்படியே கொஸ்டின் கேட்டுருவான். சரிங்களா?
2, 1, 1, 3, 4, 5, 2 பின்வரும் தரவுகளின் முகடு டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் அப்படின்ட்டாங்க. இது நம்ம 2 இடத்துல டேஷ் போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டா முக்கியமான விஷயம் இதுதாங்க. என்னன்னா நீங்களே பாருங்களேன், இப்போ நான் நம்பர் சீரியஸ் கொடுத்துட்டா இதில் ரிப்பீட் திருப்பி இருக்கான்னு பார்த்தா நீங்களே பாருங்களேன், 1 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. கரெக்டாக 1 2 டைம்ஸ் இருக்குது. அதே மாதிரி நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2 இங்கிட்டு இருக்குது இங்கிட்டு இருக்குது. அப்போது 1 2 டைம்ஸ் இருக்குது, 2 2 டைம்ஸ் இருக்குது. கரெக்டாக புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இதுவும் 2 டைம்ஸ் இதுவும் 2 டைம்ஸ் சமமாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், இந்த இடத்துல 3ன்றது இந்த கணக்கில் 3 3 3ன்னு 3 டைம் வந்துருச்சுன்னா அதுதான் முகடு. அதிகமான முறை எந்த எண் திருப்பி வருதோ அதுதான் முகடுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஆனால் இதில் பாருங்களேன், 1 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு, 2 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இப்படி சமமா 1 2 முறை 2 2 முறைன்னு சமமா வந்துருச்சுன்னா அது 2மே முகடு தாங்க. அப்போ 1 முகடு தான், 2 முகடு தான். இன்கேஸ் இதே கணக்கில் 2 வந்து இன்னொரு முறை வந்துடுது, அதாவது 2 3 முறை 2 இருக்கு, 1 2 முறை தான் இருக்குன்னா இதுக்கு ஆன்சர் 2 மட்டும் தான். சரிங்களா? அதிகமான முறை எது திருப்பி வந்திருக்கோ அதுதான் முகடு. தெளிவா புரியுதா? குழப்பிக்காதீங்க. சரியா? ஒருவேளை சமமா இப்போ 1 2 முறை இருக்கு, 2 2 முறை வந்துருச்சுன்னா 2ம் 1ம் தான் முகடு. அப்போ ஆப்ஷன் ஏசி தான் சரியான விடை. அவ்வளவுதான். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி இல்லை? அடடா, உண்மையாவே ஈஸியாக தான் பாருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7th நியூ புக் பேக்ல கொடுத்துருக்கான். 3, 6, 9, 12, 15 பின்வரும் தரவுகளின் முகடு டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சீரியஸ்ல நம்ம என்ன சொன்னோம், முகடுன்னா 1க்கு மேற்பட்டது ரிப்பீட் ஆயிருக்கும், 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்துருக்கணும். ஆனால் 3 எங்கேயுமே ஒரு முறை தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. 6 வேற எங்கேயுமே இல்லை, 9 வேற எங்கேயுமே இல்லை, 12 எங்கேயுமே இல்லை, 15 எங்கேயுமே இல்லை, எல்லாமே ஒரு முறை தான் வந்துருக்குது. இந்த மாதிரி எதுவுமே 1க்கு மேற்பட்டு வரல அப்படின்னா அங்க முகடே இல்லைங்க. ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ 3 6 9 12 15 நல்லா பாருங்க, எதுவுமே ரிப்பீட் ஆகல, எதுவுமே திருப்பி வரலன்னா முகடு இல்லை. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அந்தந்த கணக்கிலேயே சொல்லிட்டேன், தெளிவா புரிஞ்சுக்குங்க. அடுத்ததா 51வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளின் முகடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு 3.1 3.2 3.3 2.1 1.3 3.3 3.1 இது 9th நியூ புக்கில் இருக்குதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், முகடு கேட்டிருக்காங்க. முகடுனா ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கான்னு கேட்டாங்க. நல்லா பாருங்க, 3.1 3.1. ஸோ 3.1 வந்து 2 முறை இருக்கு. வேற ஏதாவது எண் ரிப்பீட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா 3.2 வந்து இல்லை. 3.3 இங்கே பாருங்க, இங்கேயும் 3.3 இங்கிட்டு 3.3. அப்போ 3.3யும் 2 டைம்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்கிட்டும் வேற எதுவுமே இல்லை. மீதெல்லாம் 2.1 ஒரு முறை தான் இருக்கு, 1.3 ஒரு முறை தான் இருக்குது. சரிங்களா? அப்படின்னா 3.1 2 முறை இருக்கு, 3.3 2 முறை இருக்கு. ஸோ ஈக்குவலா 2 முறை இருக்கிறதால இது 2மே முகடு தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளவுதாங்க. தெளிவா புரியுதா? இன்கேஸ் இந்த 3.3 இன்னொரு முறை, அதாவது 3 முறையா இருந்துச்சுன்னா 3.1 வராது, வெறும் 3.3 மட்டும்தான் வரும். குழப்பமே இல்லாம போட்டுருங்க. சரிங்களா? ரைட்டுங்க. அடுத்தது பாருங்களேன், இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்மு. ஒரு எண் அட்டவணையில் 4 5களும் 9 6களும் 6 9களும் 5 4களும் உள்ளன எனில் முகடு அப்படின்னு 2021 டிஎன்பிசிலையும் 9th நியூ புக்லையும் இருக்குது. அட கடவுளே, என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஒரு அட்டவணை. சரி, ஒரு அட்டவணை இருக்குது, அதுல 4 5களும், நல்லா படிங்களேன், 4 5களும். புரியுதுங்களா? அதாவது 5ன்ற எண் 4 முறை வந்திருக்கான், அதைத்தான் அவன் சொல்ல வரான். 4 5களும் வார்த்தை புரியுதா? நம்ம படிக்கும்போது தெரியும். 4
ஐந்துகளும் அப்படின்னா 5ன்றது 4 முறை வந்திருக்கு. அடடே, புரியுதுங்களா? அப்ப பாருங்க 1 2 3 4. ஸோ 5ன்றது 4 முறை வருதான் அந்த வரிசையில. சரியா? ரைட். அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க 9 ஆறுகளும். 6ன்ற எண் 9 முறை வருதாங்க சத்தம். அப்ப என்ன பண்றேன்? 1 2 3 4 5 6 7 8 9 முறை வந்துருது 6. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க 6 9களும். 9ன்றது 6 முறை வருதான்ப்பா. ரைட்டுங்க. நான் கலரை மாத்திப்போம். 1 2 3 4 5 6. சரியா? ரைட். அடுத்தது என்ன சொல்றான்னா 5 நாள்களும். 4ன்றது 5 முறை வருதான். சரிப்பா. அப்போ 4ன்றது 5 முறை வருதா? அப்போ 1 2 3 4 5. ஓகேவா? தெளிவாயிடுச்சா? ரைட். இப்போ இதெல்லாம் அந்த வரிசையில் இருக்கான். இதுல இப்ப என்ன கேட்கறேன்னா முகடு என்னன்னு கேட்கறேன். முகடுன்னா என்ன சொன்னேன்? இங்க பாருங்க 5 4 முறை இருக்கு, 6 9 முறை வந்திருக்கு, 9 6 முறை வந்திருக்கு, 4 5 முறை வந்திருக்கு. கரெக்டா? அப்ப இதுல என்ன சொன்ன? முகடுன்றது மேக்சிமம் எது அதிகமான முறை திருப்பி திருப்பி வருதோ அதுதான் முகடு. அப்படின்னா 6 மட்டும்தான் 9 முறை வந்திருக்கு, வேற எதுவுமே 9 முறை இல்லை. கரெக்டா? அப்படின்னா 6 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இப்போ அதுக்குதான் இப்போ இந்த கேள்வி பாருங்க, அப்படியே டைரக்டா கொடுக்கும் போது நமக்கு புரியாது, என்னப்பா கேட்க வரோம் அப்படின்னு. ஆனா முகடுக்கான டெஃபினிஷன் தெளிவா புரியும் போது இந்த மாதிரி கேள்வியை அசால்ட்டா போட்டுடலாம். சரிங்களா? அடுத்ததுங்க, அடுத்தது இந்த டெஃபினிஷன் முதல்லயே சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்ததுங்க, அடுத்தது 54வது கேள்வி. அதாவது உங்களுக்கு ஹோம்வொர்க் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முகடு. இவ்வளவு வேற எதுவுமே கேட்க முடியாது. என்ன முகடு, இடைநிலை, சராசரி 3 வச்சு கேட்பாங்க. நம்ம இடைநிலை முடிச்சுட்டு அந்த கணக்கு கடைசியா பார்க்கலாம். சரிங்களா? மற்றபடி முகடு மட்டும் டைரக்டா கேட்டா இவ்வளவுதான் மாடல். சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குது. 7th புக்லையும் 9th புக்லையும் நீங்க ஒன்னா ட்ரை பண்ணி பாருங்க, கரெக்டா வரும். சரிங்களா? இதுக்கெல்லாம் நம்ம நீட்டா லென்த்தா வேண்டாம். 54வது கேள்வி உங்களுக்கான ஹோம்வொர்க்குங்க. பின்வரும் எண்களுக்கு முகடு காண்க. 17 18 20 20 21 21 22 22. 9th நியூ புக்ல கொடுத்துருக்கான். நான் படிக்கும் போதே ஆன்சர் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 20, பி 21, சி 22, டி 20, 21, 22 போட்டிங்களா? அவ்வளவுதாங்க, முகடு சாப்டர் க்ளோஸ். அவ்வளவுதான். இடைநிலை அப்படின்ற டாபிக் வந்தாச்சு. இது 7th நியூ புக் பேக்ல நிறைய இருக்குது. அதே மாதிரி 9th புக் பேக்லயும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. 2021 டிஎன்பிசில கேட்டிருக்கான், குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கறான். ரொம்ப ஈஸி. 64வது கேள்வி, கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை அளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டு 47 53 62 71 83 21 43 47 41 அப்படின்னு 9th நியூ புக்ல இருக்குதுங்க. ஸோ இப்போ என்னன்னா, முதல்ல இந்த இடைநிலைனா ஃபர்ஸ்ட் என்னன்னா இருக்கட்டும், என்ன பண்ணணும்னா இருக்கிற சீரியஸை ஏறு வரிசையில் எழுதணுங்க. ஏறு வரிசைனா எனக்கு குழப்பமா இருக்கு சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 இதான் ஏறு வரிசை, சின்னதுல இருந்து பெருசு. ஓகேவா? ஸோ இது சீரா இருக்கா? இதான் ஏறு வரிசை. அப்போ இங்க இருக்கிற நம்பர்ஸ் ஏறு வரிசையில இருக்கணும். கரெக்டா? ஒரு ஆர்டரா இருக்கணும். பார்த்தாங்க 47 இருக்குது, அடுத்து 53 இருக்குது, அடுத்து 2 இருக்குது, 71 இருக்குது, 83 இருக்குது, 21 டக்குன்னு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில எழுதிடணும். சரிங்களா? ஏறு வரிசையில எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுல சின்ன நம்பர், அதான் ஏறு வரிசைன்னா இருக்கத்திலே சின்ன நம்பர் முதல்ல எழுதணும். சின்ன நம்பர் 21ங்க. கரெக்டா? அந்த 21 முதல்ல எழுதிக்கிறேன். இதை நீங்க மனசுலயே கூட போலாம், உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். சரியா? அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 41. சரிங்களா? அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 43 அப்படின்னு வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 47ன்னு வரும். 47 2 இடத்துல இருக்கு, நீங்களே பாத்துங்க. ஸோ நான் இன்னொரு 47 எழுதிக்கிறேன். இங்க இடம் இல்லாதால கீழே வளைச்சி எழுதுறேங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் 53ன்னு வருங்க. அதுக்கு அடுத்த நம்பர் 62ன்னு வருங்க. அதுக்கு அடுத்த நம்பர் 71ன்னு வரும். அதுக்கு அடுத்தது ஃபைனல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு 83. அவ்வளவுதான்ப்பா. ஸோ பாருங்க, இதை நான் ஆர்டரா எழுதிட்டேன். சப்போஸ் கொஸ்டின்ல அவன் கொடுத்திருந்தா பிரச்சனையே இல்லை. சரிங்களா?
கொஸ்டின் கொடுக்கலனா தான், அதாவது மாறி மாறி கொடுத்துருந்தா நீங்கள் ஏறு வரிசையில் எழுதிக்கணும். சரியா? எழுதிட்டேன். எழுதி முடிச்சிட்டோன்னே ஆன்சர் தான். என்னன்னா இங்கே பாருங்க, இப்போ ஏறு வரிசையில் எழுதிட்டுனா மொதல் நம்பரை அடிச்சிருங்க. முதல் நம்பர் அடித்தா கடைசி நம்பரும் அடிக்கணும். அதே மாதிரி முதல் ரெண்டாவது நம்பர் அடிங்க. முதல் ரெண்டாவது நம்பர் அடித்தா கடைசி ரெண்டாவது நம்பர் அடிக்கணும். அதே மாதிரி முதல் மூணாவது நம்பர் அடிங்க. அதே மாதிரி கடைசி மூணாவது நம்பர். இந்த மாதிரி அப்படியே சுருக்கிக்கிட்டே வரணும், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது முதல் நாலாவது நம்பர் அடிக்கிறேன், கடைசி நாலாவது நம்பர் அடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ மையத்தில் ஒரே ஒரு எண் 47 மட்டும்தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரே ஒரு எண் வந்தா அவ்வளோதாங்க ஆன்சர். 47 ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நான் என்ன சொல்றேன், இடைநிலைனா ஏறு வரிசையில் எழுதிடணும். எழுதிட்டு முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் அடிச்சிடணும். அதே மாதிரி முதல் ரெண்டாவது நம்பர் கடைசி ரெண்டாவது நம்பர்னு அப்படியே சுருக்கிட்டே வரணும். மையத்தில் ஒரே ஒரு எண் மட்டும் நின்றுடுச்சுன்னா அதுதான் இடைநிலை. சரி சார், இப்போ 2 நம்பர் நின்னா அடுத்த கணக்கில் சொல்றேன், பார்த்துங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது 65வது கேள்வி. தரவுகள் 24, 29, 34, 38, 35 மற்றும் 30 இடைநிலை அளவு 7th நியூ புக் பேக்லையும் 2021 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்கான். ஒரிஜினல் கேள்வி இது பாருங்க. 9th புக் பேக்ல இருக்கு, சாரி 9th புக்ல இருக்கு, இது 7th புக்ல இருக்கு. ஸோ இந்த 2 புக்ல தான் இந்த இடைநிலை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க இருக்கிற நம்பர்ஸை ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசையில் இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நம்ம ஏறு வரிசையில் எழுதணும். பட் இது இல்லை, ஏன்னா 24, 29, 34, 38, 35 வந்துருச்சு, 30 வந்திருக்கு. அப்போ கட்டாயமாக நம்ம ஏறு வரிசையில் எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 24 அப்படின்னு எழுதிக்கிறேன், அதான் இருக்கத்திலே சின்ன நம்பர். கரெக்டா? அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 29ங்க. அதுக்கு அடுத்தது 30 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 30 எழுதிக்கலாம். ரைட்டு, இங்கே வந்து 30 அப்படின்னு எழுதிக்கிறேன். இது ஒரு பெரிய கணக்கே கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் 34ங்க. அதுக்கப்புறம் 35ங்க. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது பாருங்க, 38. கரெக்டா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், எல்லாமே போட்டாச்சு. கரெக்டுங்களா? எஸ். இப்போ என்ன பண்ணணும், நான் வந்து ஏறு வரிசையில் ஏற்றுறேன். நீங்களே பாருங்க, 24, 29, 30, 34, 35, 38 ஏறு வரிசையில் இருக்கா? சின்னதுலேருந்து பெருசு போதா? ரைட். இப்போ என்ன பண்ணணும், முதல் நம்பர் அடிச்சிருங்க. முதல் நம்பர் அடித்தா கடைசி நம்பர் அடிச்சிடணும். முதல் ரெண்டாவது நம்பர் அடிச்சா கடைசி ரெண்டாவது நம்பர் அடிக்கணும். முதல் மூணாவது நம்பர் அடிச்சா கடைசி மூணாவது நம்பர் அடிக்கணும். அடக்கடவுளே, மையத்தில் எதுவுமே இல்லையே, அப்படி வந்துச்சுன்னா அது தப்புங்க. ஸோ மையத்தில் ஒரு நம்பர் வந்தா ஆன்சர், இல்லை மையத்தில் எதுவுமே வரல சார், ஒன்று வந்தா அதான் ஆன்சர். புரியுதா? மையத்தில் ஒரே ஒரு நம்பர் மட்டும், இப்போ போன கணக்கு 47 வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. இதில் வந்து மையத்தில் எதுவுமே இல்லை, மொத்தமே அடிபட்டுருச்சு. அப்படி வந்துச்சுன்னா இங்கே பாருங்க, இடையில 2 நம்பர் எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு நம்பர் வந்தா ஆன்சர், இல்ல 2 நம்பர் வந்துச்சுன்னா அந்த 2 நம்பரையும் கூட்டி 2ஆல வகுத்துக்கணுங்க. அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? ஒரே நம்பர் வந்தா அதான் ஆன்சர், இல்ல எனக்கு 2 நம்பர் வருது மையத்தில் அப்படின்னா 2த்தையும் கூட்டி 2ஆல வகுத்துக்கணுங்க. அவ்வளோதான்ப்பா. அப்போ 30யும் 34யும் கூட்டினா 64ன்னு வரும். 64ல் பாதி எவ்வளோ? 32. அவ்வளோதாங்க ஆன்சர். இது பாருங்க, தெளிவாக வந்திருக்கும். ஸோ இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன், மையத்தில் ஒரே ஒரு எண் மட்டும் வந்துருச்சுன்னா அதான் ஆன்சர். சரியா? 2 நம்பர் வந்தால் 2த்தையும் கூட்டி 2ஆல வகுத்தணும். முக்கியமாக ஏறு வரிசையில் எழுதணும். கண்ணை முடின்னு கொஸ்டினை பார்த்து அப்படியே நம்பர்ஸ் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக தப்பாக தான் வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்தது 7th நியூ புக்கில் கொடுத்துருக்கான். முதல் 10 இரட்டைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு அப்படின்னு கேட்டிருக்கான். அதே மாதிரி 7th புக் பேக்ல முதல் 6 ஒற்றைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு காண்க. இந்த மாதிரி கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன கேட்கணும்னா, முதல் 10 இரட்டைப்படை எண்கள். இந்த இரட்டைப்படை ஒற்றைப்படையெல்லாம் கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். இரட்டைப்படைனா 2ஆம் வாய்ப்பாடுல இருக்கிற எண் இரட்டைப்படைங்க. ஒற்றைப்படைனா 2ஆம் வாய்ப்பாடுல எது இல்லையோ அதான் ஒற்றைப்படை. அவ்வளவுதான், வேற எதுவுமே குழப்பம் வேணாம். சரியா? புரியுதா? பாருங்க, 2ஆம் வாய்ப்பாடுல என்ன எண் இருக்கோ அது இரட்டைப்படை, 2ஆம் வாய்ப்பாடுல எந்த எண் இல்லையோ அது ஒற்றைப்படை. அவ்வளவுதான், சிம்பிள். இவனா சொல்றான், முதல் 10 இரட்டைப்படை வேணுமா? ஸோ அப்படின்னாவது இங்க பாருங்க, 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 வரைச்சி எழுதுறேன், 18,
18னா 20 சரிங்களா? அவ்வளோதான். சரியா போச்சா? இதெல்லாம் ரெண்டாம் வாய்ப்புல இருக்கும். 2 4 6 8 10 12 14 16 18 20 கரெக்டா? இப்போ 10 எண் இருக்கா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 எண். முதல் 10 இரட்டைப்படை எண் எழுதிட்டேன். மறுபடியும் சொல்றேன், இரட்டைப்படை எண்ணா ரெண்டாம் வாய்ப்பாடுல இருக்கிற எண்கள். சரியா? இப்போ இது ஏறு வரிசையில் தான் இருக்கு. ஏன்னா நம்ம ரெண்டாம் வாய்ப்பாடு தான் எழுதி வச்சிருக்கோம். ஏறு வரிசையில் இருக்கிறதால நீங்க எதுவுமே மாற்ற வேணாம். ஜஸ்ட் முதல் நம்பர் அடிங்க, கட்சி நம்பர் அடிங்க. முதல் 2வது நம்பர் அடிச்சா கடைசி 2வது நம்பர் அடிங்க. முதல் 3வது நம்பர் அடிச்சா கடைசி 3வது நம்பர் அடிங்க. முதல் 4வது நம்பர் அடிச்சா கடைசி 4வது நம்பர் அடிங்க. முதல் 5வது நம்பர் அடிச்சா கடைசி 5வது நம்பர் அடிங்க. அந்த மாதிரி அடிச்சு மையத்துல எல்லாமே அடிபட்டுருச்சு, எதுவுமே மீதி இல்லை. அதாவது ஒரு எண் இருந்தால் அது இடைநிலை, 2 எண் இருக்கு, ஏன்னா எதுவுமே இல்லை இல்லையா? அப்ப என்ன பண்ணிக்கணும், இந்த கடைசி அந்த மையத்தில் இருக்க 2 நம்பர் எடுத்துக்கணும், 10யும் 12யும். சரிங்களா? அந்த 10யும் 12யும் கூட்டி 2ஆல் வகுத்துக்கணும். ஏன்னா 2 எண் கூட்டுறோம் இல்லையா, அதனால 2ஆல் வகுத்துக்கிறேன். அப்ப 10யும் 12யும் கூட்டினா 22. 22 பாதி தானேங்க 2ஆல் வகுத்து 11. அவ்வளோதாங்க ஆன்சர். இது பாருங்க தெளிவா வந்துடுச்சு. குழப்பமே குழம்பாதீங்க. சரிங்களா? நான் சொல்றதை அப்படியே குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததுக்கு போயிடலாமா? போயிடுவோம் சார். அடுத்தது 67வது கணக்கு. முதல் 6 ஒற்றைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு. சார் இந்த இடத்துல இயல் சொல்றாங்கள, அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்லைங்க. இயல் எண்கள்னா ஸ்டார்டிங்ல 0 வராதுங்க. பொதுவா நம்ம நம்பர் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 0 1 2 3 4 5 அப்படியே எழுதினே போவோம் இல்லையா? இந்த இயல் எண்கள்லாம் ஸ்டார்டிங்ல நீங்க 0லாம் போடக்கூடாது, 1ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றான். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க குழப்பிக்காதீங்க. இயல் என்னப்பா திடீர்னு இயல் தான் கேட்குறாங்களே அப்படிலாம் குழப்ப வேண்டாம். மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்ல 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுதான் இயல் எண்கள். சூப்பர்ப்பா. அடாடாடா, நான் வேற இதெல்லாம் குழப்பிங்க இருந்தேன். சரி ரைட்டு. இப்போ ஒற்றைப்படை எண் 6, முதல் 6 ஒற்றைப்படை எண் எழுத சொல்றான். நான் உங்களுக்கு போன கணக்குலேயே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? ஒற்றைப்படை எண்ணா ஒன்னும் இல்லைங்க, 2ஆம் வாய்ப்பாடுல எந்த எண் இல்லையோ அதுதான் ஒற்றைப்படை எண். அப்போ 1 வந்து 2ஆம் வாய்ப்பாடுல இருக்குமா? இருக்காது, அது 1. அடுத்தது 2 இருக்குது, 3 இருக்குமா? இருக்காது, அது எழுதிங்க. 4 இருக்கும் 2ஆம் வாய்ப்பாடுல, 5 இருக்குமா? இருக்காது, அதை எழுதிங்க. 6 வந்து 2ஆம் வாய்ப்பாடுல இருக்கும், 7 இருக்குமா? இருக்காது, அதை எழுதிங்க. அடுத்தது 8 2ஆம் வாய்ப்பாடுல வரும், 9 வருமானு கேட்டா வராது. ஓகேங்களா? அடுத்தது 10 அதுல இருக்கும், 11 இருக்காது. கரெக்டா? அவ்வளவுதான்ப்பா. முதல் 6 ஒற்றைப்படை எண் எழுதியாச்சு. ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணணும், இது வந்து ஏர் வரிசையில் தான் இருக்கு. நீங்களே பாருங்க, 1 3 5 7 9 11. கரெக்டா? ரைட்டு. ஏதாவது விட்டுருக்குன்னா கரெக்டாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து 2ஆம் வாய்ப்பாடுல இல்லை. சரிங்களா? இப்போ முதல் எண்ணை அடிச்சா கடைசி எண்ணை அடிச்சிடணும். முதல் 2வது எண்ணை அடிச்சா கடைசி 2வது எண்ணை அடிச்சிடணும். முதல் 3வது எண்ணை அடிச்சா கடைசி 3வது எண்ணை அடிக்கணும். ஆனால் மையத்தில் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி மையத்தில் எதுவுமே இல்லாமல் வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா கடைசி, அதாவது மையத்தில் இருந்து 2 நம்பர் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ 2 எடுத்துனா 5யும் 7யும் கூட்டி 2ஆல் வகுத்துக்கணும் ஜாமி. அவ்வளோதான்ப்பா. அப்போ 5 7 கூட்டினா 12. 12ல் பாதி 6. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடாடாடாடாடா, இப்படி ஈஸியா இருக்குதே. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? சூப்பர்ப்பா. இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு 2 கணக்கு ஹோம்வொர்க் புது புக்ல இருந்தா கொடுக்குறேன். டக்கு டக்கு டக்குன்னு போடணும். சரிங்களா? போட்டுறீங்க. பாருங்க, 68வது கணக்கு. கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை அளவு காண்க. 36 44 86 31 37 44 86 35 60 51 9th நியூ புக்ல இருக்குதுப்பா. சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன ஆகுது, ஏறு வரிசையில் இல்லை. ஏறு வரிசையில் மாற்றுங்க. நான் சொன்ன மாதிரி முதலும் கடைசியாக அடிச்சுட்டே வாங்க. இப்படி அடிச்சுட்டு வரணும். கரெக்டாக புரியுது தானே? ஸோ இப்படியே அடிச்சு வந்தீங்கன்னா மையத்தில் ஒரே நம்பர் இருந்தால் அதான் ஆன்சர். கண்ணை மூடி டிக் பண்ணுறீங்க. மையத்தில் ஒரு நம்பர் வரலன்னா மையத்தில் இருக்கிற 2 நம்பர் எடுத்து ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்துக்கணும். அவ்வளோதான்ப்பா, ஃபினிஷ். புரியுதா? ஆப்ஷன் ஏ 37, பி வந்து 44, சி வந்து 88, டி வந்து 86. நீங்கள் என்ன பண்ணுங்க, 68வதுக்குன்னு போட்டு இப்போ ஆப்ஷன் ஏவா ஏ 37ன்னு போடுங்க. சரிங்களா? 2 கொஸ்டின் கொடுக்குறேன் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ரைட்டுப்பா, சூப்பர். போட்டிங்களா? அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அடுத்தது 69. இதுவும் உங்களுக்கு ஹோம்வொர்க் தான். சரிங்களா? பெரிய கொஸ்டின்லாம் இல்லை. சரிங்களா? ஒரு மட்டை பந்தாட்டத்தில் 11 வீரர்கள் எடுத்த ஓட்டங்கள் முறையே 7 21 45 12 56 35 25 0.
58 66 29 எனில் இவற்றின் இடைநிலை அளவு காண்க. 7th நியூ புக்ல கொடுத்து வச்சிருக்கான். ஸோ 0 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 0 தான் முதல் நம்பரா போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன பண்ணுங்க, இந்த 11 எண்ணையும் ஏறு வரிசையில் எழுதிடணும். ஏறு வரிசையில் எழுதி முடிச்சுட்டு அதை நீங்க என்ன பண்ணணும், முதலும் கடைசியும் அதே மாதிரி சுருக்கிட்டே வரணும். மையத்துல ஒரே ஒரு எண் மட்டும் இருந்தா அது ஆன்சர். இல்ல சார் 2 எண் இருக்குன்னா 2த்தையும் கூட்டி 2ஆல் வகுத்தா ஆன்சர். நான் எல்லாமே ஸ்டெப்பு சொல்லிட்டேன். ஜஸ்ட் நீங்க போட வேண்டிய வேலை தான். ஆப்ஷன் ஏ 28, பி 29, சி 30, டி 31 அப்படின்னு கொடுத்துருக்கான். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வெரிஃபை பண்ணுவேன். அடுத்தது பாருங்க, 70வது கேள்வி. இது 2021 டிஎன்பிசிலையும் 7th நியூ புக் பேக்லயும் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. A, 2A, 4A, 6A, 9A இன் இடைநிலை அளவு 8 என்றால் A இன் மதிப்பு காண்க. இப்ப இதுக்கு முன்னாடிலாம் நீங்களே பார்த்திருப்பீங்க. இப்ப இதெல்லாம் பாருங்க, மொத்த நம்பர் கொடுத்துட்டு இதோட இடைநிலை என்ன அப்படின்னு கேட்டான். பட் இந்த கணக்குல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. என்னன்னா இங்க ஏவா கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இங்க ஒரு நம்பர்ஸ் இருக்கு, இதுக்கு இடைநிலை 8ன்னு அவனே சொல்லிட்டான். இடைநிலை கொடுத்துட்டான், அந்த ஏவோட மதிப்பு கேட்கறான். இப்ப என்ன சார் பண்றதுன்னா ஒண்ணு இல்லை, இங்க நீங்களே பாருங்க. முதல்ல ஏறு வரிசையில் எழுதணும். நீங்களே பாருங்க, எல்லாமே ஏறு வரிசையில் தான் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏவெல்லாம் 1 மைண்ட்ல வச்சுக்கோங்க. 1 மைண்ட்ல வச்சுக்கிட்டா நீங்களே பாருங்க, இங்க 1ன்னு வரும், 2ன்னு வரும், 4ன்னு வரும், 6 வரும், 9ன்னு வரும். அது அழகா ஏறு வரிசையில் இருக்கு. சரிங்களா? ஏறு வரிசையில் இல்லைன்னா தான் மாத்தணும், இருந்தா பிரச்சனையே இல்லை, அதை அப்படியே எழுதிக்கலாம். அப்பங்க பாருங்க, ஏ 2A 4A 6A 9A கரெக்டா எழுதிக்கிட்டேன். இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்ம இடைநிலை கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி இவன் இடைநிலை கொடுத்துட்டான், இருந்தாலும் நம்ம இடைநிலை கண்டுபிடிப்போம். அப்ப என்ன பண்ணோம், முதல் நம்பர் அடிச்சா கடைசி நம்பர் அடிச்சிடணும், முதல் 2வது நம்பர் அடிச்சா கடைசி 2வது நம்பர் அடிச்சிடணும். ஃபைனலா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்ப 4A தாங்க இடைநிலை. ஓகேவா? ரைட். இப்போ 4Aன்றது இடைநிலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு என்னன்னா, ஏவோட மதிப்பு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்கான். இடைநிலை கொஸ்டின்லயே ஆன்சர் கொடுத்துட்டான். இடைநிலையோட அளவு 8ன்னு. அதை அப்படிங்க எழுதிக்கலாமா? அப்ப 4A = 8 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். புரியுதா இது வரைக்கும்? எஸ். இப்போ எனக்கு என்ன, ஏவோட வேல்யூ வேணும். அப்போ இந்த 4 என்னவா இருக்கு, பெருக்கலா இருக்குது. கரெக்டா? பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனா வகுத்தலா மாறிடும். கரெக்டுங்களா? பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு ஒன்று இருந்தா வகுத்தலாம் மாறிடும். இப்போ அடிங்க, 1 4 4 இருந்தாங்க 8. அப்போ ஏவோட வேல்யூ 2. அவ்வளோதான். பாருங்க, தெளிவா இருக்கு, ரொம்ப ஈஸி, ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை. சிம்பிளான ஸ்டெப்பு தான். ஓகேவா? புரியுதுங்களா? கடன்னு போட்டுறீங்க. அடுத்த கேள்வி போயிடலாம்பா. அடாடா, இங்க பாருங்க, அடுத்தது 9th புக்கு. மாறி 7th புக்கில் ஒரு சம்மு, 7th புக்கில் ஒரு சம்மு, 9th புக்கில் ஒரு சம்மு, இப்படிதான் எடுத்துன்னு வந்துருங்க. சரிங்களா? எல்லாம் இவ்வளவுதான் மேட்ரு. ஏறு வரிசையில் அமைக்கப்பட்ட, இவனே சொல்லிட்டான், நல்லா பாத்துங்க. ஏறு வரிசையில் இவனே அமைச்சிட்டானா. 11 12 14 18 x+2 x+4 30 32 35 41 இவற்றின் தரவுகளின் இடைநிலை 24 எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டான். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இடத்துல 2 இடத்துல x+2 x+4 கொடுத்துட்டான். அப்போ இவனை சொல்லிட்டான் ஏறு வரிசையில் இருக்குன்னா, அதனால நீங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அந்த சீரியஸை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதுல சொன்னாதான் நம்ம ஏறு வரிசையில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். அவனே சொல்லிட்டு போறா, நீங்க எதுவுமே செக் பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த நம்பர்ல இங்க பாருங்க, நான் கொஸ்டின்லயே போடுறேன். முதல் அடிச்சிருங்க, அதே மாதிரி லாஸ்ட் அடிச்சிருங்க. முதல் 2வது அடிச்சா லாஸ்ட் 2வது 2 அடிச்சிட்டேன். முதல் 3வது அடிச்சா லாஸ்ட் 3வது அடிச்சிட்டேன். முதல் 4வது அடிச்சா லாஸ்ட் 4வது அடிச்சுங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ல போடணும். சரிங்களா? அப்ப மையத்துல பாருங்க 2 நம்பர் இருக்கு, x+2 x+4ன்னு இருக்கு. கரெக்டா? அது 2 எழுதிங்க. x+2a x+4, அதாவது இந்த 2 நம்பரையும் கூட்டி 2ஆல வகுத்தணும். அதான் இடைநிலை. அப்படிதானே? இவன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான் நம்பருக்கு, அப்படியே இதையும் கூட்டிக்கிட்டேன், இதையும் கூட்டிக்கிட்டேன், கூட்டி 2ஆல வகுத்துக்கிட்டேன். சரிங்களா? இதுக்கு இடைநிலை ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்னா 24ன்னு அவனே தெளிவா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ரைட். இது கொஞ்சம் ஸ்டெப் இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எக்ஸையும் கூட்டுங்க, 2xன்னு வரும். சரிங்களா? 2xன்னு வரும். பிளஸ் இந்த 4யும் 2யும் கூட்டுங்க, 6ன்னு வரும். அப்படியே எழுதிக்கங்க. ஓகேவா? ஈக்குவல் டு, இங்க பாருங்க, இங்க வகுத்தல் 2 இருக்குல்ல, அது ஈக்குவல் டுக்கு என்ன பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன். வகுத்தல் இருக்கிற 2 ஈக்குவல் டுக்கு என்ன போனா பெருக்கலாம் மாறிடும்.
24 2 முறை போட்டால் 48ன்னு வரும். அது இங்கே எழுதிக்கிட்டேன். ஒரு ஸ்டெப்பு நான் குறைச்சிக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, இங்கே வகுத்தல் இருக்க 2 அது ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா எனக்கு எக்ஸோட மேலே கண்டுபிடிக்கணும். ஸோ கீழே 2 எடுத்து போய் அங்கே தூக்கி போட்டேன் வெளியே. ஈக்குவல்ட்டுக்கு வெளியே போனால் பெருக்கலாம் மாறிடும். 24 2 பெருக்குனா 48ன்னு வந்துடுங்க. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்னன்னா இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இந்த எக்ஸோட வேல்யூ வேணும். முதல்ல +6 ஈக்குவல்ட்டுக்கு என்ன நடக்கும் போனால் -6ன்னு வரும். ஓகேவா? 48ல் 6 போச்சுன்னா 42ன்னு வருங்க. இது ஒரு ஸ்டெப் எழுதிட்டுமா, 2x = 42ன்னு வரும். கரெக்டா? ரைட். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். பெருக்கல் இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு என்ன நடக்கும்னா வகுத்தலா மாறிடும். அப்போ 2ல் பாதி 1, 42ல் பாதி 21, 21 தான் ஆன்சர். அவ்வளோதாங்க. பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது. இன்னும் மற்ற கணக்கை விட இது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா 2 இடத்துல x+2x+4ன்னு கொடுத்ததால இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான், எளிமையான கேள்வி தான். புரியுதுங்களா? ரைட்டுப்பா. அடுத்த கேள்விக்கு போகலாமா? அடுத்த கேள்வி 72வது கேள்வி. இருங்க, இதை அழிச்சுறேன். இதான் இன்ட்ரோவில் பார்த்துட்டோம். இருந்தாலும் நான் ஜஸ்ட் சும்மா சொல்லிடுறேன். ஏன்னா இன்ட்ரோவில் தெளிவாக சொல்லிட்டேன். x/4 x/2 x/5 x/3 இடைநிலை 5 எனில் x என்பது அப்படின்னு கேட்டான். அப்போ இந்த மாதிரி வகுத்தல்ல கொடுத்துட்டாவே இங்க பாருங்க, x/4 x/2 x மட்டும் இருந்தா அங்க கீழே 1 இருக்குன்னா தான் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா குழப்பம் இல்லாமல் இருக்கும், அதுக்கு தான். சரிங்களா? அதுக்கப்புறம் x/5 x/3ன்னு கொடுத்துட்டான். இப்போ இதோட இடைநிலை 5ன்னு சொல்லிட்டான். எக்ஸோட வேல்யூ கேட்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா பயப்படாதீங்க. தலை மேலே பாருங்க, எல்லா நம்பருமே எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. இது ஏன்னு இருக்கலாம், ஒய்ன்னு இருக்கலாம், பின்னு இருக்கலாம், கியூன்னு இருக்கலாம். எதுனா இருக்கட்டும், சமமா இருக்கணும். சமமா இருந்தா பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ 1 1 1 1ன்னு கூட இருக்கலாம், இல்லை 2 2 2 2ன்னு இருக்கலாம். சமமான நம்பர்ஸ் இருந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க. ஓகேவா? புரியுதா? சமமான எழுத்தோ சமமான நம்பர்ஸ் இருந்துட்டாவே, இப்போ நான் ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசையில் எழுதுனா சின்னதுலேருந்து பெருசு எழுதணும். அப்போ இதில் எது சார் சின்னதுன்னு கேட்டிங்கன்னா, கீழே எது பெருசோ அதுதான் சின்னது. அவ்வளோதான். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் சின்னதுலேருந்து பெருசு எழுதணும் அப்படின்னா, பின்னத்தில் இருக்குன்னா, ஸோ மேலே இருக்கிற எண்கள் எழுத்துக்கள் சமமாக இருக்குன்னா, கீழே எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அதுதாங்க சின்னது. அப்போ என்ன பண்ணலாம்? x/5ன்னு எழுதலாமா? இருங்க, கலர் மாற்றிக்கிறேன். x/5 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு x/4 அடுத்தது பெரிய நம்பர். அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் பார்த்தா 3. அப்போ x/3. அதுக்கப்புறம் x/2. அதுக்கு அடுத்தது அதாவது x/1. அவ்வளோதான். இப்போ நான் ஏறு வரிசையில் எழுதிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், முதல்ல கடைசி அடிக்கணும். அதே மாதிரி முதல் 2வது கடைசி 2வது அடிக்கணும். இடையில ஒரே நம்பர் வந்துச்சுன்னா அதுதான் வந்து இடைநிலை. அப்போ x/3 இடைநிலை. ஆனால் அவன் எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறான். இதுக்கு ஆன்சர் வந்து, அதாவது கொஷனில் இடைநிலை 5ன்னு தெளிவாக சொல்லிட்டான். அந்த 5 எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. இந்த 3 ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன போனால், ஏன்னா பின்னத்தில் கீழே இருக்குது, கீழே இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன போனால் பெருக்கலாம் மாறிடும். அப்போது 3 5 15 ஆன்சர் 15 ஆன்சர். ஓகேங்களா? இன்ட்ரோலே சொல்லிட்டேன், பட் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? அடுத்ததா இன்றைய கிளாஸின் கடைசி சம்முக்கு வந்தாச்சு. என்னப்பா சம்மு? இங்கே பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு தான், பட் ரொம்ப ஈஸி. பின்வரும் எண் தொகுப்பின் சராசரி, இடைநிலை மற்றும் முகடு ஒரே மதிப்பாக அமையும் தொகுதி எது அப்படின்னு 9th நியூ புக் பேக்கில் கேட்டுட்டான். ஆல்ரெடி டிஎன்பிசியில் இந்த கேள்வி 2021 கேட்டு முடிச்சாச்சு. என்னன்னா, இப்போ கீழே பாருங்க, ஆப்ஷன்ல 2, 2, 2, 4ன்னு கொடுத்துட்டான். அதே மாதிரி பியில் 1 3 3 3 5ன்னு கொடுத்துட்டான். இப்போ இதில் என்னன்னா, அதாவது இந்த இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த ஆப்ஷன் ஏவில் நீங்கள் சராசரி கண்டுபிடிச்சா ஒரு மதிப்பு வரும். அதே மாதிரி இடைநிலை கண்டுபிடிச்சா ஒரு மதிப்பு வரும். அதே மாதிரி இதுக்கு முகடு கண்டுபிடிச்சா ஒரு மதிப்பு வரும். 3மே சமமான மதிப்பு வருதாங்க. இப்போ சராசரி 2ன்னு வருதுன்னு வச்சுங்க, இடைநிலையும் 3 தான் வருதான், முகடும் 3 தான் வருதான். அது என்னன்னு கேட்குறான். புரியுதுங்களா? சொல்றது புரியுதா? ஸோ கீழே இருக்கிற நம்பர்ஸில் சராசரி கண்டுபிடிச்சாலும் ஒரு மதிப்பு வரும், இடைநிலை கண்டுபிடிச்சாலும் அதே மதிப்பு தான் வரும், முகடு கண்டுபிடிச்சாலும் சேமாக வரும். அது என்னப்பா அப்படின்னு கேட்குறான். நான் என்ன பண்ணுறேன், 2 விஷயத்தை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சரியான விடை எடுத்து சொல்கிறேன், அடுத்தது தவறானதை எடுத்து காமிக்கிறேன். மீதி 2 ஆப்ஷன் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிங்க. சரிங்களா? இப்போ சரியானது ஆப்ஷன் பிங்க.
இப்போ இந்த பி எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் நம்ம இடைநிலை பார்க்குறோம், அதை பார்த்துருவோம். இடைநிலை என்னது 1 3 3 3 5. ஸோ முதல்ல ஏறு வரிசையில் எழுதிக்கணும். எஸ், இது ஏறு வரிசையில் தான் இருக்குது. ஏன்னா 1 3 3 5. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? முதல் நம்பர் அடித்தா கடைசி நம்பர் அடிக்கணும். அப்புறம் முதல் ரெண்டாவது நம்பர் அடித்தா கடைசி ரெண்டாவது நம்பர் அடிக்கணும். நடுவில் ஒரே நம்பர் வந்துச்சுன்னா அப்போ இடைநிலை, அதுதான் ஆன்சர் 3. ரைட். இப்போ அடுத்தது முகடு. முகடு ஆல்ரெடி நம்ம கிளாஸ் சொல்லியாச்சு. இந்த இது எத்தனை 9வதா 7வது கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? எஸ், முகடு நான் எடுத்துருக்கோம். ஸோ இந்த முகடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. முகடுன்னா ரிப்பீட்டட் நம்பர். ஏதாவது ஒரு நம்பர் திருப்பி திருப்பி கேட்டிருந்தா அதான் முகடு. அப்போ 3ன்றது 3 முறை கேட்டிருக்கான். அப்போ முகடும் 3 தான். பாருங்க, இடைநிலையும் 3, முகடும் 3. இப்போ சராசரி கண்டுபிடிக்கணும். சராசரின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னன்னா எத்தனை நம்பர் கொடுத்துருக்கானோ அது எல்லாத்தையும் கூட்டி அதால வகுத்துருங்க. ஐயோ புரியலையே. அதாவது இப்போ எத்தனை நம்பர் இருக்குது? 1, இங்கே பாருங்க, 1 3 3 3 5. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 நம்பர் இருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டி 5ஆல வகுத்துக்கணும். அவ்வளோதாங்க. எத்தனை நம்பர்ஸ் இப்போ 4 நம்பர்ஸ் தான் இருக்குன்னா 4ஆல் வகுக்கணும். 3 நம்பர் இருக்குன்னா 3ஆல் வகுக்கணும். எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனையும் கூட்டி அந்த இதுவால வகுத்துணும். மறுபடியும் சொல்கிறேன், இங்கே 1ன்றது ஒரு நம்பர், 3ன்றது ரெண்டாவது நம்பர், 3ன்றது மூணாவது நம்பர், 3ன்றது 4வது நம்பர், 5ன்றது 5வது நம்பர். இப்போ இந்த 5 எண்களையும் கூட்டி 5ஆல் வகுக்கணும். அவ்வளோதாங்க. புரியுதா? இதான் சராசரி. ஓகேவா? மேலே கூட்டுங்க. 3 6 9 10 15. ஸோ 15 வகுத்தல் 5ன்னு வரும். கரெக்டா? இப்போ அடிங்க 1 5 3 5 5. பாருங்க, சராசரியும் 3 தான் வருது, இடைநிலையும் 3 தான் வருது, முகடும் 3 தான் வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. புரியுதுங்களா? சூப்பர்பா. இப்போ நான் ஆப்ஷன் ஏ எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். மீதி சியும் டியும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ நான் 2 2 2 4. இப்போ இதுக்கு இடைநிலை கண்டுபிடிச்சிருவோம். இடைநிலைனா முதலையும் அடிச்சிடணும். அடுத்தது முதல் ரெண்டாவது நம்பரையும் கடைசி ரெண்டாவது நம்பரையும் அடிக்கணும். பட் இங்கே என்ன இருக்குன்னா 2, அதாவது மையத்தில் 2 நம்பர் வருது. ஓகே, நம்ம இடைநிலை என்ன பண்ணுவோம்? 2த்தையும் கூட்டி 2ஆல் வகுத்துருவோம். அப்போ 2 2 கூட்டினா 4 4/2 அடிச்சிங்கன்னா 2 தாங்க ஆன்சர் வருது. கரெக்டா? இடைநிலை 2ன்னு வந்துருச்சு. ஓகே, அடுத்தது முகடு. முகடுன்னு என்ன சொன்னேன்? ஏதாவது எண்கள் வந்து ரிப்பீட் ஆகியிருந்தா அதுதான் முகடு. 2 வந்து 3 முறை ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ முகடும் 2 தான். அடடே, இடைநிலை 2, முகடு 2. இப்போ நம்ம சராசரி கண்டுபிடிச்சி மேபி 2ன்னு வந்தால் தான் ஆன்சர். பார்ப்போம். சராசரி என்ன சொன்னேன்? எத்தனை எண்கள் இருக்கு? 1 2 3 4 எண்கள் இருக்கு. ஸோ 4 எண்களையும் கூட்டி 4ஆல் வகுத்தணும். அப்போ 2 4 6 10 வருமா? 10 வகுத்தல் 4. புரியுதா? பாருங்க, மொத்தம் எத்தனை எண்களோ அதை ஃபுல்லாக கூட்டி 4ஆல் வகுத்தணும். சரிங்களா? அப்போ 2 2 4 4 2 8 8ம் இருங்க மாற்றி சொல்கிறேன்னா 2 2 4 6 10. கரெக்ட் 10 10 தான். 10 வகுத்தல் 4ங்க. இப்போ இதை சுருங்க. இதில் பாதி 2ன்னு வரும், இதில் பாதி 5ன்னு வரும். 5ல் பாதி என்ன வரும்? 2.5ன்னு வரும். அடடா, இப்போ பாருங்க, நமக்கு முகடு 2 வந்துருச்சு, சராசரி 2 வந்துருச்சு. சாரி, முகடு 2 வந்துருச்சு, இடைநிலை 2 வந்துருச்சு, சராசரி 2.5ன்னு வந்துருச்சு. சமமாக வரல. ஏன்னா கொஸ்டின் என்ன சொல்கிறான்? 3மே ஒரே மதிப்புன்னு சொல்கிறான். அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுறது தான். நீங்கள் ஒன்றா சியும் டியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நானாக கிரியேட் பண்ணதில்லை, 9th நியூ புக் பேக்கில் இருக்குது ஆப்ஷன் கூட. சரிங்களா? அவ்வளோதாங்க. இடைநிலை முடிஞ்சு போச்சு. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.